आज सेलम का मेरा वो रमेश हमारे बीच नहीं है। पार्टी के लिए रमेश दिन रात काम करने वाला हमारा साथी था। वो अच्छे प्रवक्ता थे, लेकिन उनकी हत्या कर दी गई थी। मैं उन्हें आज अपनी श्रद्धांजलि अर्पित करता हूं। இங்க சேலத்துல நான் கால் பதிச்சோன்னு என்னுடைய நெருங்கிய நினைவுகள், நண்பர்கள் இவங்களை பத்தி எல்லாம் யோசிக்கும் போது திரு KN லட்சுமணன் ஐயா அவர்களை நான் நினைவு கூறுகிறேன். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி காலூன்றுவதற்காக தொடக்க காலத்தில் பாடுபட்ட மிக அற்புதமான மனிதர். எமர்ஜென்சி காலத்தில் கூட அவர் பல தடைகளை மீறி கட்சியை வளர்க்க பாடுபட்டவர், பல பள்ளிகளை நடத்தியவர். இப்படியே என் நினைவலைகள் சுழலும் போது இன்றைக்கு நான் சேலத்தில் கால் பதிச்சதும் எனக்கு அதிகமா என் நினைவை உறுத்திய ஒரு செய்தி, எனக்கு எண்ணம் திரு சேலம் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களின் நினைவு. நான் தழுதழுக்க நம்ம பிரதமர் அவர்கள் பேசியது, கட்சிக்காக தன் உயிரையே தியாகம் செய்து உழைத்த அந்த மாபெரும் மனிதரை நினைவு கூர்ந்து ரமேஷ் அவர்கள் உயிரை கொடுத்து உழைத்தவர். கட்சிக்காக உயிரை கொடுத்தவரை கொலை செய்து விட்டார்கள் சமூக துரோகிகள். அந்த நேர்மையாளரை இந்த மண்ணிலே நினைத்து நான் அஞ்சலி செலுத்துகிறேன், இதயபூர்வமான அஞ்சலி செலுத்துகிறேன். அனைவரும் எழுந்து நின்று கட்சிக்காக உயிர் நீத்த அந்த மாபெரும் மனிதர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களை நினைவு கூர்ந்து அவர் பெயரை சொல்கிறேன், வாழ்க என்று உரத்த குரலில் கூறுங்கள். ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் புகழ், ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் புகழ். साथियों, अभी तो चुनाव अभियान की शुरुआत हुई है, लेकिन इंडिया अलायंस के प्लान मुंबई में उनकी पहली रैली में ही उनका मैनिफेस्टो, उनके बद इरादे खुल करके सामने आ गए हैं। मुंबई की शिवाजी पार्क में इंडी अलायंस ने खुलेआम घोषणा की है कि हिंदू धर्म की जिस शक्ति में आस्था होती है, उन्हें इस शक्ति का विनाश करना है। हिंदू धर्म में शक्ति किसे कहते हैं, ये तमिलनाडु का हर व्यक्ति जानता है. நண்பர்களே, தேர்தல் பிரச்சாரம் இப்ப படு வேகமாக நாடு முழுவதும் தொடங்கிவிட்டது. ஆனால் தொடக்கத்திலேயே காங்கிரஸ் திமுகவின் இந்தி கூட்டணியின் எண்ணம் என்ன என்பது தெளிவாக புரிந்துவிட்டது. மும்பையில சிவாஜி பார்க்ல நடந்த அவங்களோட முதல் பேரணியிலேயே அவங்க அசல் ரூபம் என்னன்னு தெரிய வந்துருச்சு. இந்து மதத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் நமக்கெல்லாம் அதன் சக்தி என்ன என்று தெரியும். அதை அழிப்பது ஒன்றே தனது நோக்கம் என்று அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் தங்கள் பிரச்சாரத்தை. இந்து மதத்துல சக்தி என்பது என்ன, சக்தியை நம்ம எப்படி வழிபடுறோம் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றாக தெரியும். यहां कोट्टई मारियम्मन मंदिर के ऊपर ठीक सामने लिखा है ओम शक्ति.
मां मारी अम्मन यहां की शक्ति है। तमिलनाडु में शक्ति कांची कामाक्षी है, यहां शक्ति मदुरई मीनाक्षी है, यहां कन्याकुमारी शक्तिपीठ है, यहां की शक्ति समयपुरम मारियम्मन है। हिंदू धर्म में शक्ति का मतलब होता है मातृशक्ति, नारी शक्ति। कांग्रेस और डीएमके का इंडी अलायंस कह रहा है कि वो इसका विनाश करेंगे। நண்பர்களே, இங்க இருக்க கோட்டை மாரியம்மன் கோவில்ல கொட்டை எழுத்துல அந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கு. கோவில்ல என்னென்று ஓம் சக்தி என்று எழுதி இருக்கிறது. அன்னை மாரியம்மனை நாம் இங்கு சக்தியின் வடிவமாக வழிபடுகிறோம். தமிழ்நாட்டில் காஞ்சி காமாட்சி என்று ஒரு சக்தி பீடம், அதன் வழிபாடும் இருக்கிறது. இங்கே மதுரை மீனாட்சி அம்மன் சக்தியின் வடிவமாக கொண்டாடப்படுகிறார். கன்னியாகுமரியிலே ஒரு சக்தி வழிபாட்டுக்குரியவராக தெய்வத்தின் வடிவாக இருக்கிறார். இங்குள்ள சக்தி